கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலயமா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்க்கலாம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதிய வருடங்க, ஜனவரி 1ஆம் தேதி. அந்த கிராமத்தில் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் ஆகியும் கரண்ட் வரவே இல்லை. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு குடும்பம் அவங்க வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிக்கொண்டு அந்த கிராமத்தில் நடந்து வந்தாங்க. ஏற்றப்பட்ட அந்த சிறிய விளக்குனால அந்த கிராமம் முழுவதுக்குமே ஒரு வெளிச்சம் கிடைச்சதுங்க. ஆமாங்க, இதை தான் நம்முடைய வேதத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 119 105ஆம் வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, இந்த புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் கலக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லுகிறபடி நம்ம கர்த்தரையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேத வசனங்களையும் பிடித்து கொண்டு நம்ம நடக்கும்பொழுது நம்மளுடைய பாதைக்கு அது தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர முடியுங்க. நம்ம ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குங்க. அதனால நம்மளும் ஆயத்தப்படுவோம், நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே ஆயத்தப்படுத்துவோங்க. மீண்டுமா நாளைக்கு வேற ஒரு வசனம் மற்றும் கதையோடு சந்திப்போம். நன்றி.